தானே தன்னோ தனனை தன்னோ தனனை தன்னோ தானே தன்னோ தனனை தன்னோ தனனை தன்னோ சாமி தந்தனை தோங்கானை தன்னோ தானை தன்னோ யார் சாஸ்தாமா சாஸ்தாமா அப்ப நாட்டு கதை படிக்க கதை படிக்க முகத்தோனே அருள் புரிவாய் அருள் புரிவாயே வரத்து கதை நாங்கள் பாட நாங்கள் பாடு ராஜா அருள் புரிவாய் அருள் புரிவாயே கொம்பையாவின் புகழை பாட புகழை பாடு மக்களை மகளே அருள் புரிவாய் அருள் புரிவாயே ஆதி வெள்ளி கையிலே ஆணி பொன்னால் முடிகொலுங்க காண்டு வாராயே ஏறனோ பார்வதியோ ஆனந்தமாய் வாழ்ந்து வாராய் வைகுந்தமாந்தன் நதியில ஏ பச்சை மாலாலட்சுமியால் வரிசையோடு ஆண்டு வாராய் பிரம்மலோகம் தன்னதியில ஏ பிரம்மாவும் சரஸ்வதியால் பிரியமோடு வாழ்ந்து வாராய் கோடி தேவர்களா என்னாயிரோ எண்ணாயிரோ ரிஷிமார்கள் அகஸ்தியராம் புலந்திதேராய் அழகு கும்ப மாமுனியா ஆனைமுக கணபதியா ஆனைமுக கணபதியா ஆறுமுக வேலர ஆறுமுக அப்பேற்பட்ட இறைவன் வாழும் கைலாசகிரி வாசலிலே ஆண்டவன் சங்கரன் சதாசிமலன் சர்பாபரணன் தில்லை அம்பலன் திரியற்றகன் திரிகூடநாயகன் மான் வலுவும் துடியும் கபால சூலமேந்தோ விபூதிருத்ராட்ச மாளிகாவரணே இமயகிரி ராஜகுமாரிக்கு சமேதனாய் பிரகாசிக்கின்ற ஆண்டவனாகப்பட்ட பகவான் ஆதிவள்ளி கையிலே கொலுவிருக்க ஆண்டவனோடு பார்வதாதேவி கொலுவிருக்கிறார் வைகுண்ட லோகத்திலே பச்சைமால் லட்சுமி பிரம்மலோகத்திலே பிரம்மன் சரஸ்வதி 30 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் அகஸ்தியர் புலஸ்தியர் அழகு கும்ப மாமுனி தேவாதி தேவர்கள் எல்லாம் தேவவள்ளி கையிலே கொலுவிருக்கிறார்கள். அப்படி கொலுவிருக்கக்கூடிய காலத்தில் ஆண்டவனாகப்பட்ட பகவான் 7 உலகத்தை படைத்தார். 7 உலகமெங்கிலும் படைத்து 84 லட்சம் கோடி ஜீவராசிகளையும் படைத்து, அதாவது மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு தாவரங்களை படைத்து, ஆடு மாடு கண்டுகாடு காதனியங்களை படைத்து, ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மக்களையும் படைத்தார். அப்படி படைத்த பகவான் இந்த 7 உலகமெங்கிலும் பாதுகாத்து படியளந்து ஆண்டவன் பகவான் பாதுகாத்தார். எவ்வுயிரும் தப்பிடாமல் இறையிழந்தார் ஈசன் பகவான். அப்படி இருக்கும் போதே ஆதி வெள்ளியங்கிரி கைலாசகிரி பர்வதத்திலே ஆண்டவன் பகவானுக்கும் பார்வதிக்கும் வருடத்துல ஒரு முறை திருக்கல்யாணம் நடக்குமா. அப்படி இருக்கும் போது யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும்? பகவானுக்கும் பார்வதிக்கும் வருஷத்துல ஒரு வாட்டியா? ஆமா, கொடுத்து வச்ச மனுஷன் வருஷம் கல்யாணம். இழந்த பழம் போல பணியாரம், இதை போல அநியாயம்.
சரி அப்படி இருக்க சரி பகவான் பார்வதி திருக்கல்யாணம்னா ரொம்ப விமரிசையா நடக்கும் பாத்து ஏ அப்பா அப்படி இருக்க என்ன தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்று பந்தலமைத்து மாணிக்கத்தால் மணவரை அமைத்து ஆமா ஆமாம்மா அப்படியே அலங்காரங்களை செய்திருக்க ஆமா பகவானும் பார்வதியும் திரு கல்யாணத்திலே மாப்பிள்ளையும் பெண்ணுமாக அமர்ந்து இருக்க மாலை மாற்றினார்கள் மணவடையை சுத்தினார்கள் சரி அப்படி மாப்பிள்ளையும் பெண்ணுமாக மணவடையில் அமர்ந்திருக்கும் போது ஆமா ஆமா அதாவது என்ன அந்த மணவடை முகப்புல என்ன அதாவது சாதியில் உயர்ந்த மரம் சந்தன தேக்கு மரம் ஏ அப்பா அப்பேற்பட்ட சாதி தேக்கு மரத்தை வகுந்து 2 மரப்பாகைகளை செய்திருந்தார்கள் சரிம்மா ஆண் மரப்பாவை ஒன்றும் பெண் மரப்பாவை ஒன்றும் சரி நல்ல கதையை கேளுங்க பேசுனீங்கன்னா கேட்காது யாருக்கு வேணும் கதை அதாவது நம்ம தேவமார்கள்லாம் எங்க பிறந்தோம் எங்க வளர்ந்தோம் எப்படி இந்த பூலோகத்துக்கு வந்தவங்க கதை தான் இதான் உண்மையான கதை உண்மையான கதை ஆமா அதனால சத்தம் இல்லாம கேளுங்க கேட்கணும் அப்படி ஆண் மரப்பாகையும் பெண் மரப்பாகையும் முகப்புல கட்டியிருக்கும் மணவடையில சரி இதை பார்த்தா பார்வதி ஆமா மாலையும் கழுத்துமா இருந்துகிட்டு பகவான் கிட்ட சொல்லுதா என்ன ஆண்டவா என்ன பகவானே ஏத்தான் அங்க பாருங்க அந்த இருக்கு பாருங்க 2 மரப்பாகை எவ்வளவு அழகா இருக்கு அருமையா இருக்கு இந்த கல்யாண வாசல்ல அந்த 2 மரப்பாவைகளுக்கும் நாமல் உயிர் கொடுத்தால் என்ன கொடுக்கலாமே பொம்மையா இருக்கையில இவ்வளவு அழகா இருக்க உயிர் கொடுத்தா எவ்வளவு அழகா இருக்கும் என்ன அழகா இருக்கும் அதனால நீங்க அதுக்கு உயிரை கொடுங்க என்ன ஆமா மணமகளா இருந்து பார்வதி கேட்டா பகவான் இல்லன்னா சொல்லிடுவாரு அதனால ஆட்டுமன்று வரவழைத்து மரப்பாகையை இறக்கி கீழே வைத்து ஆண்டவன் பகவான் உயிரை கொடுத்தார் அந்த ஆணாகவும் பெண்ணாகவும் உருபிடித்து அப்படி உயிர் கொடுக்க பிறக்கும் போது அழகோடு இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது பெண்ணானவளுக்கு பின்னால கொண்ட பருவம் கொண்ட அந்த ஆணுக்கு அள்ளி முடிஞ்ச கொண்ட அப்படி இருக்கும் போது பார்த்தார்கள் 2 பேரும் ரொம்ப அழகா இருக்காங்க இவர்களுக்கு நம்ம பேர் நாமத்தை கொடுக்கணும் என்று சொல்ல பகவான் பார்த்தார் சாதியிலே உயர்ந்த மரம் சந்தன தேக்கு மரத்திலே இவர்கள் பிறந்ததினாலே மரத்திலே இவர்கள் பிறந்ததினாலே மரவன் மரத்தி என்று பெயர் கொடுத்தார் இப்ப தெரிஞ்சுக்கிட்டா நன்றி மரவன் மரத்தி என்று பெயர் கொடுத்தார் தேவலோகத்திலே இவர்கள் பிறந்ததுனால தேவன் தேவச்சி பிறவி செய்யும் போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொண்டை இருந்ததுனால கொண்டையங்கோட்டை மறவர்கள் என்று பெயர் கொடுத்தார் அப்படி இருக்க அப்ப பார்த்தா இந்த மரவனுக்கும் மரத்திக்கும் பெயர் கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் பகவான் எப்பேற்பட்ட பெயர்நாமங்களை கொடுத்தார் இந்த ஆணானவர் சாதியிலே உயர்ந்த மரம் சந்தன தேக்கு மரத்தில் பிறந்ததுனால அவருக்கு சந்தனத்தேவர் என்றே பெயர் கொடுத்தார் அப்படி சந்தனத்தேவர் என்று சந்தனத்தேவர் என்று ஜெகவீர பாண்டியன் என்று பெயர் கொடுத்தார்கள் பெண்ணாக பிறந்தவளுக்கு பெரிய நாச்சியார் என்று பகவான் பேர் கொடுத்தார் இப்ப தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஏன் நாச்சியார்னு பேர் இருக்குன்னு நாச்சியாருங்க அடையாளமே நம்மளுக்கு தான் அப்படி இருக்க அண்ணாச்சிக்கு வெறிய பாத்தீங்களா உண்மைய சொல்ல சொல்ல கை தட்டிக்கிட்டே இருக்காவோ அதான் கேட்டேன் அப்படி சந்தனத்தேவன் என்ற ஜெகவீர பாண்டியன் என்றும் பெரிய நாச்சியார் அம்மாள் என்றும் ஆண்டவன் பெயர் கொடுத்தார் பெயர் கொடுத்த வேலையில இவர்கள் வீரத்தை சோதிக்கணும் இல்லையா அப்ப பார்த்தார் ஆண்டவன் பகவான் எப்பா ஏ சந்தனத்தேவா ஜெகவீர பாண்டியா இதோ உன் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறாளே இந்த பெரிய நாச்சியா மரத்தி இவ உனக்கு மாமன் மகா இவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்வதி சொல்லுதா அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமானா தேவர்களுக்கெல்லாம் அதிபதி தெய்வேந்திரன் அந்த தெய்வ இந்திரனோடு போர் புரிந்து அவன் மனைவியாகிய தெய்வ இந்திராணியுடைய கொண்டையை நீ அறுத்து வர வேண்டும் என்று சொல்ல இந்த சந்தனத்தேவன் என்ற ஜெகவீர பாண்டியன் தேவலோகம் சென்றார் தெய்வேந்திரனை தோற்கடித்து அவருடைய கிரீடத்தையும் அபகரித்து தெய்வ இந்திர ராணியுடைய அவள் கொண்டையை அறுத்து வந்தார் கொண்டையை அறுத்து வந்ததனாலதான் கொண்டையங்கோட்டை மறவர்கள்
என்ற ஆண்டவன் பெயர் கொடுத்து ஆமா. இன்னைக்கும் பாருங்க என்ன நம்ம தேவமாருக்கு இருக்க தாலி மாதிரி வேற யாருக்கும் கிடையாது. கிடையாது கிடையாது. ஆமா, அது என்ன அந்த அதாவது கொண்ட தாலி சேவல் தலை இருக்கு பத்தியில. ஆமா, அது மாதிரி இருக்கும். அதாவது அந்த இந்திராராணியுடைய கொண்டையை அறுத்து வந்ததனால கொண்டை வைத்து தாலி செதுக்கி அந்த சந்தனத்தேவர் என்ற ஜெகவீர பாண்டியனை பெரிய நாச்சியாருக்கு திருமணம் பண்ணி வைத்தார்கள் கைலாசத்திலே. அந்த தெய்வ இந்திராணியுடைய கொண்டையை அறுத்ததுனாலதான் இன்னைக்கு தேவமார்கள் போட்டிருக்க தாலி கொண்ட தாலி. நம்ம தாலியை பார்த்தாலே இனம் கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க தேவமாறு விட்டு பிள்ளைன்னு. அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல முறைப்படி கல்யாணத்தை அன்னைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு மஞ்ச கயிறு. அதுக்கு பிறகு 7 நாள் கழிச்சு கருப்பு கயிறு போடுறதவா சாவத வரைக்கும் திருமாங்கலையும் கருப்பு கயிறுல தான் போடணும். இப்ப யாராவது போடுறதவள அந்த அக்கா போட்டிருக்கவா, அந்த அக்கா யாரு போட, எல்லாரும் வீட்டுக்காரர் நல்லா சம்பாத்தியம் பண்ணுதாவோ, சங்கிலிலாம் போடுதாவோ. பொண்ணுன்னு பேசும்போதே ஐயா 2 விரல் தண்டிக்கு போடுவீரா இப்படியா, என் பிள்ளைய உமா கெட்டித்தாரேன். அதான் காரு தருவியரா, பிளஸரு தருவியரா, சுவரு தருவியராங்க. இன்னைக்கும் கிழக்க கயத்தாரி அரியாக்கு கீழக்காட்டுக்கு போனோம்னா கழுத்துல எத்தனை பவுன் நகை கடந்தாலும் தாலி கருப்பு கயிறுல தான் போட்டிருக்கா. கருப்பு கயிறு தான். ஆமா, அப்படி இருக்க எங்க அம்மா இன்னும் கருப்பு கயிறுல தான் போட்டிருக்கா. அப்படி சொல்லுங்க. ஆமா, அவரு ஏன்னா அது நம்மளுடைய அடையாளம். அடையாளம் கருப்பு கயிறு நம்மளுடைய அடையாளம். ஆமா, சில பொம்பளைய வீட்டுல சடவுல சொல்லுதல்ல, என்னதான் புருஷன் அடிச்சாலும் பிடிச்சாலும் என்ன அடுத்த வாட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன சொல்லுவா, என்ன செய்ய பாதி மனுஷன் பாடா படுத்துதான். ஒரு முளை கருப்பு கயிறு இருக்க வரைக்கும் தானே நமக்கு மதிப்பு. ஆமா, கத்தரிக்காய் மஞ்ச கயிறுன்னு சொல்லுவோமா, என் கணவனு கருப்பு கயிறு தான் சொல்லுவோம். அதனால என்ன அப்படியே அந்த சந்தனத்தேவன் என்ற ஜெகவீர பாண்டியனையும் பெரிய நாச்சியாரையும் திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு வேண்டுமென்ற வரங்களை கொடுத்து உங்களுக்கென்று ஒரு நாடு நகரம் அமைத்து நீங்க வாழ்வீர்களாக என்று சொல்ல, என்னது அவளையில இருந்து என்னமோ சொல்லுது, இங்க வந்து என்னமோ சொல்லுதாரு அங்க நின்னுட்டு போங்க அப்படிங்காரு. அப்படி இருக்க என்ன பார்த்தார்கள், எப்பேற்பட்ட நாட்டுக்கு வருகிறார்கள், எப்படி நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோலமள ஒளியும் நாடு, குளிர்ந்த வெந்தல் வீழும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, திருவாச்சி மலரும் நாடு, சன்னல் விண்ணல் விளையும் நாடு, விளையும் நாடு, சரமிளகு காய்க்கும் நாடு, நாடு, சோறு கொண்டு நெல் விதைப்பால் சரணம் கொண்டு மடை திறப்பா, மடை திறப்பா, வயலையெல்லாம் நெல் விளையும், வரப்பு எல்லாம் பழுத்துதீரும், மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும், ஆணை கட்டி போரடிக்கும், அப்ப நாடு கிழுவ நாடு, கிழுவை நாடு, அந்த அப்ப நாடு கிழுவை நாடு, கிழுவை நாடு. சரி, அதாவது என்ன எங்க இருக்கிறது தெரியுமா, அது எங்க இருக்கு, ராமேஸ்வரம் கீழக்கரைக்கு அடுத்த நாடுதான் அந்த ஆப்ப நாடு, கிழுவ நாடு, 6 பங்கு தேசம். என்ன ராமேஸ்வரம் கீழக்கரை, ராமேஸ்வரம் கீழக்கரைக்கு அடுத்த நாடுதான் ஆப்ப நாடு, கிழுவ நாடு. ஆமா, 6 பங்கு தேசம். அண்ணன் தம்பி 6 பேர்கள் 6 தேசமாக பிரிந்திருந்த நாடுதான் 6 பங்கு நாடு. சரி,
அப்படி இருக்க என்னம்மா அப்படி இருக்கும் போது என்ன அந்த ஆப்ப நாடு கிழவையிலே வந்து கிழகை நாட்டு அந்த ஜெகவீர பாண்டியரும் ஆமா அந்த பெரிய நாச்சியார் அம்மாளும் ஆமா அந்த ஆப்ப நாடு கிழவையில கிழவை ஆறுவங்க தேசத்திலே அந்த ஜெகவீர பாண்டியரோ அந்த பெரிய நாச்சியா பெண்ணவளும் ஆப்ப நாடு கிழவையிலே ஏ கிழவையிலே ஆனந்தமாய் வாழ்ந்து வாரா ஆனந்தமாய் வாழ்ந்து வாரா ஏ ஆப்பநாடு கிழவநாடு ஆறுவங்க தேசத்திலே வந்து அந்த சந்தனத்தேவர் என்ற ஜெகவீர பாண்டியரும் இந்த பெரிய நாச்சியார் அம்மாளும் அப்படியே ஆப்ப நாட்டிலே தனக்கென்று ஒரு நாடு நகரத்தை அமைத்தார்கள். ஆதி காலத்திலே மறவர்கள் வாழ்ந்ததுதான் ஆப்ப நாடு. அப்படி இருக்க அந்த நாட்டுல இருந்து பிரிஞ்சு ஒவ்வொரு ஊரா வந்தவங்க தான் நம்ம. ஆமா என்னென்ன ஆமா நம்ம இனம் எல்லாமே அங்க ஆப்ப நாட்டுல இருந்து வந்த மறவர்கள் தான். அப்படி ஆப்ப நாடு கிழவ நாட்டிலே தனக்கென்று அரண்மனைகளை அமைத்து அதே அதாவது அண்ணன் தம்பி 7 பேராக வந்தவர்கள் 7000 வீடாக பெருகி அந்த ஆப்ப நாடு கிழவ நாட்டிலே 1000 தெரு மறவர்களுடைய தெரு. அப்படி இருக்கும் போதே அந்த 1000 வீட்டு மறவர்களுக்கும் அதிபதியாக வாழ்ந்து வருகிறார் இந்த சந்தனத்தேவன் என்ற ஜெகவீர பாண்டியர். அந்த 1000 மறவர்களுக்கும் படைத்தளபதியாக ஜெகவீர பாண்டியன் படைத்தளபதியாக அம்மா பெரிய நாச்சியாக அப்படி மன்னவனும் தேவியுமாக வாழ்ந்து வரும்போது 7 கோபுரம் எதிரே 2 சாவடி சூளரை அங்கனம் சுத்துக்கட்டு சாவடி கங்கணம் கல்கிணறு கலையழகு மண்டபங்கள் மாடகம் மாடப்பொலி மணியார சாவடி ஆணைகட்டு மண்டபங்கள் அசைந்திருக்க மேடைகள் குதிரை கட்டும் கொட்டாரங்கள் பாலோடு அவிஷோடு பாக்கியத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜெகவீர பாண்டியனும் பெரிய நாச்சியார் அம்மாளும். அப்படி வாழ்ந்து வரும்போது அந்த ஜெகவீர பாண்டியருக்கும் பெரிய நாச்சி அம்மாளுக்கும் சொத்திருந்து என்ன செய்ய சுகமிருந்து எது செய்ய மண்ணிருந்து என்ன செய்ய மனையிருந்து எது செய்ய சொத்து சுகங்கள் இருந்தாலும் சொத்தை ஆள்வதற்கு பிள்ளை இல்லை. அப்படி இருக்கும் போது அவன் பார்த்தார் அந்த ஜெகவீர பாண்டியன் மனைவியாகிய பெரிய நாச்சியார் அம்மா தன் மன்னனை அழைத்து என்ன அழைத்தாள் தெரியுமா? என்னுடைய வார்த்தைகளும் என்ன மன்னா பாவம் செய்தோம் இதுவரைக்கும் பிள்ளை இல்லை கொத்தை நாமல் குறைத்தோமா குறமர காலந்தோமா இல்லாத பிள்ளைகளே மாடித்தோமா மண்டையில கொட்டினோமா மண்ணா பாவம் செய்தோம் இதுவரைக்கும் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லா கவலையாது ஏ கவலையாது பெருங்கவலை அதிகம் கொண்டா பெருங்கவலை அதிகம் கொண்டா
ஆப்பநாடு கிழவ நாட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய அந்த ஜெகவீர பாண்டியரை அழைத்து மனைவியாகிய பெரிய நாச்சியா அழுது புலம்பினான். மன்னா மணவாளா மகடமுடி ராஜ மன்னா, நான் தான் பாவின்னா அடங்கும் பாவியாரு, நான் தான் பாவின்னா நாடங்கும் பாவியாரு. அதாவது நான் எந்த பிராணியை வளர்த்தாலும் அதுக்கும் குழந்தை குட்டி இல்லை. அதனால நான் என்ன பாவம் செய்தேனோ இப்பிறப்பில் பிள்ளை இல்லை என்று அழுது புலம்ப பார்த்தார் அந்த ஜெகவீர பாண்டியர். மனைவியாகிய பெரிய நாச்சியாலை அழைத்து நம்ம ஏதாவது கோயில் குளம் போயிட்டு வந்தா கொஞ்சம் மனசுக்கு லேசா இருக்குமே. அவளும் பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. பொண்ணா பிறந்தவா வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக மாட்டேக்கா. அதனால ஒரு கோயில் குளம் அப்படி சுத்தி வந்தா என்ன என்று சொல்ல, அப்படி இருக்குகிற காலத்தில் அந்த ஜெகவீர பாண்டியரும் பெரிய நாச்சியார் அம்மாளும் வாழ்ந்து வரும்போது அப்படியே மதுரை மாநகரத்திற்கு வருகிறார்கள். மதுரை மாநகரத்திலே வந்து சோமசுந்தர கடவுளாகிய மதுரை சொக்கனையும் மீனாட்சி அம்மாளையும் அடிபணிந்தார்கள். ஆமா, மதுரை சொக்கரையும் மதுரை மீனாட்சி அம்பிகையும் வணங்கி அவர்களிடத்திலே குழந்தை வரமானது கேட்க ஆண்டவன் அருளாலே அந்த மாதம் தலைகுழி மறந்தால் அந்த பெரிய நாச்சியார் அம்மா. ஆமா, அப்படி இருக்கும் போது இந்த ஜெகவீர பாண்டியருடைய அரமனையிலே ஏகப்பட்ட ஆடு மாடு கோடி குட்டி. இப்படி பேசினீன்னா கதை ஒன்னும் கேட்காது. கொஞ்ச நேரம் பேசட்டும், செத்தோட நீங்க பேசுங்க, பிறகு நாம் படிக்க. எல்லாரும் நல்லா பேசிக்கிட்டே இருங்க. அப்படி இருக்க அந்த ஜெகவீர பாண்டியருடைய அரமனையிலே காராம்பசு 1000 காராம்பசு. அப்படி இருக்கும் போது அவன் பார்த்தார்கள் அப்படி இருக்க அந்த ஜெகவீர பாண்டியரும் அவர் மனைவி பெரிய நாச்சியாலும் வாழ்ந்து கொண்டிருக்க கர்ப்பவதியாக இருக்கிறாள் அந்த பெரிய நாச்சியார் அம்மா. அப்படி இருக்கும் போது அவர்களுடைய அரமனைக்கு ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு ஒரு பாலகை கண்டிப்பா தேவை. அந்த முத்துக்கவண்ணன் என்ற பாலகன் ஆடு மாடு மேய்த்து வர அந்த ஆப்ப நாட்டு கிழவையிலே அப்படியே அடர்ந்தவன காட்டுக்குள்ள சங்கஞ்செடி மூட்டுக்குள்ள ஒரு காராம்பசு வருது. பாலை தன்னாப்புல சுரந்துட்டு போயிருது. சொல்லுதேன் கேளுங்க. இது என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு ஒரு நாள் தினத்திலே அதை பின்தொடர்ந்து வந்தார்கள். மத்தியானம் கரெக்டா 12 மணிக்கு அந்த காராம்பசு வந்து அந்த சங்கஞ்செடி மூட்டுக்குள்ள பாலை சுரந்தது. அப்படி இருக்கும் போது பால் சுரந்த உடனே அந்த இடத்தை தோண்டி பார்த்தார்கள். அது உள்ளதான் லிங்கமாகவே முளைத்து இருந்தாரா அந்த ஐயா போலுடையார் சாஸ்தா. ஆப்ப நாட்டு கிழுவையிலே சங்கஞ்செடி மூட்டுக்குள்ளே அடர்ந்தவன காட்டுக்குள்ளே புதைந்திருந்தவர் தான் அந்த ஐயா போலுடையார் சாஸ்தா. புதைந்து இருந்ததுனால இவருக்கு போலுடையார் சாஸ்தான்னு ஆப்ப நாட்டு மதவர்கள் பெயர் கொடுத்தார்கள். அப்படி இருக்கும் போது அந்த சாஸ்தாவை எடுத்து வந்து தன்னுடைய அரமனையிலே வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாண்டிய மறவர்கள் எல்லாம். அப்படி இருக்கும் போது அந்த ஜெகவீர பாண்டியர் மனைவியாகிய பெரிய நாச்சி அம்மா எப்படி இருக்கின்றாள் தெரியுமா? எப்படி இருக்கின்றாள்? அந்த மாதம் குளிமாறந்து குளிமாறந்து அந்த மாதம் குளிமாறந்து குளிமாறந்து அதிக குளி கற்போமான முற்று குளிமாறந்தா குளிமாறந்தா முழுகாம இருப்பாளா இருப்பாளா நங்கையவா குளிமாற அவன் 40
நாள் கற்போமான மூணாவது மாதத்திலே முத்து முத்தா வேர்த்திடுமா அவன் முகத்தில் களை கொடுத்திடுமா அவன் நாலாவது மாதத்திலே நயங்கியதோர் மயக்கையானா அவன் நாவு மெல்ல உணருதன்பா ஐந்தாவது மாதத்தில அங்கமெல்லாம் தங்க நீரும் அறவையறு பூரணமா ஆறாவது மாதத்தில ஆண்டவனே தஞ்சமென்பா ஏழாவது மாதத்தில் உடம்பு சூடானா எட்டாவது மாதத்தில் அவத்துட்டு முட்டை அடிக்குதென்பா ஒன்பதாம் மாதத்தில் ஓலையாக சுழலுவாள 9 மாதம் திகைந்தது. அம்மா அவளுடைய சாதிசனம் எல்லாம் சீமந்த கல்யாணம் சிறப்பாய் நடத்தினார்கள். ஆமாம்மா சீமந்த கல்யாணம்னா சூழ்காப்பு வளைகாப்பு. ஆமா சூழ்காப்பு நடத்தி அரமனையிலே வீற்றிருக்கிறா பெரிய நாச்சியார் அம்மா. ஆமா அப்படி இருக்கும்போது என்ன 10 மாதம் திகைந்தது. 10 மாதம் திகைந்தது. ஆமா பரிபூரண கர்ப்பவதியாயிருக்கா இந்த பெரிய நாச்சியார் அம்மா. ஆமா அப்படி இருக்கும் போது மழைக்கும் சூழுக்கும் கணக்கு கிடையாது. ஆமா அதாவது மேகம் கருத்தா மழை எப்ப வரும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி மாதம் ஜன்னவா எப்ப வயர் வலிப்பா எப்ப குழந்தை பெறுவான்னு சொல்ல முடியாது. இல்ல அந்த காலத்துல எத்தனை பிள்ளை பிறந்தாலும் வீட்லயே தான் பெத்தெடுத்திருக்கா இருக்கா. இப்ப யாரு வீட்டுல பெறுதா பிள்ளைன்னு சனிக்கணும். அந்த காலத்துல நிறமாத கர்ப்பிணியா இருந்தாலும் ஆத்துல போய் ரெட்டை குடம் போட்டு தண்ணி எடுத்துட்டு ஒரு வலுவ பொம்பளைய ஒரு கோட்டை நெல்லு ஒத்தையிலே உலக்க போட்டு குத்தி எடுத்துருவா. முடியுமா? இப்ப ஆனா அப்புறம் அந்த ஆம்பளை உமக்கு குத்துன உமிக்கு குறுனி உமி தூக்க முடியாது. அதனால அந்த ஆப்பநாடு கிழவையில ஜெகவீர பாண்டியர் மனைவியா ஆகிய பெரிய நாச்சியார் அம்மா சாமி பொறுமை படப்புக்கு இப்பதான் வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாமி கொஞ்சம் பொறுமையா வரட்டும். அப்படி இருக்க அந்த ஆப்பநாடு கிழவையிலே ஜெகவீர பாண்டியர் மனைவியா ஆகிய பெரிய நாச்சியார் அம்மா 10 மாதம் திகைந்தகு எப்படி இருக்கின்றால் தெரியுமா? இருக்கிறாள் வாதம் கொண்டு மவாயருளைந்தா எடுப்பறிந்தா குறுக்கறிந்தா அப்பதான் வயர் வலிக்கு பார்த்தாரு ஜெகவீர பாண்டியன். ஊருக்குள்ள ஓடி போய் குடிமகா மருத்துவம். ஆமா அந்த காலத்துல மருத்துவம்னா குடிமகா கை நாடிய பிடிச்சு பார்த்து கரெக்டா சொல்லிருவாளாம். அவதான் பேர்காலம் பார்க்கணும். அவதான் அந்த கால டாக்டர். அவ வந்தா இவ வயர் வலிச்சு நிக்கா பெரிய நாச்சியா. ஆமா அவ மருத்துவம் வந்து முக்காலிய எடுத்து போட்டு மோட்ல கயத்தை போடுதா. ஏன் கயிற போடுதா மோட்ல கொண்டு நிக்க போறாள நீ அதான் கேட்டேன். ஏடா அந்த காலத்துல அப்படிலாம் இருக்கும்போது வயர் வலிச்சு நின்னானா சரி முக்காலிய பிடிச்சு அந்த மோட்டு கயத்தை பிடிச்சு நடந்தான்னா அவ சிந்தனை அந்த கயத்துக்கு தான் போகும். ஆமா வயர் வலி தெரியாது. கயத்து வலி முவட்டு வலியா மேல போயிருமா. ஆமா அதுக்குத்தான் அந்த காலத்துல அப்படிலாம் ஐடியா பண்ணிருக்கா பெரிய பொம்பளைய. பரவாயில்ல அந்த காலத்துல எந்த நோயா இருந்தாலும் நொடியா இருந்தாலும் வீட்டுல கை மருந்து தான் இருக்கும். இப்ப யாரு கொடுக்கா கை மருந்து? கசக்கலாம். அந்த காலம் அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. சரி அப்படி இருக்க மருத்துவம் வந்து கை கொடுத்தா அப்போ வாதம் கொண்டு வயருளைந்து அடிபடியாக வயருளைந்தா பெரிய அந்த பெரிய நாச்சியார் அம்மா எப்படி இருக்கின்றால் தெரியுமா? எப்படி அடிபடியா வயருளைந்து ஏ வயரளித்து ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தை வந்து
பிறந்த போது கூட உள்ள மருத்துவமோ தொப்பில் கொடிய அறுக்கால தொப்பில் கொடியறுத்து குளிப்பாட்டி சேனை போட்டி ஆமா அப்படியே கையால் எடுத்தா கை விரல் பதியும் என்று ஆமா பெண்ணுக்கு பெண்ணழகு பேடை கொண்ட மயில் அழகு அழகு அப்பேற்பட்ட பெண்மகளை கையிலே எடுத்து ஆமா ஜெகவீர பாண்டியன் முன்னாலே கொண்டு வந்தா ஆமையா ஐயா ஜெகவீர பாண்டியரே என்ன என்ன எம்மாய பெரிய நாச்சியா என்ன என்ன ஆண்டவன் அருளால உங்களுக்கு அழகான பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு ஆமா தலை நாளையில பொட்ட பிள்ளைன்னா கேட்கவா செய்யணும் என்ன 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 சந்தோஷம் அதிகங்களை கொண்டு ஆமா அந்த ஆப்ப நாடு கிழவ நாட்டிலே ஆமா அந்த ஜெகவீர பாண்டியரும் பெரிய நாச்சியார் அம்மாளும் ஆமோ செல்ல மகள் பிறந்தாள் என்று சீனி பழம் செலவு செய்தார் ஆமையா அருமை மகள் பிறந்தார் என்று அள்ளிப்பணம் கொடுக்க ஆமா தான தர்மங்களை செய்து இருக்கும் போது ஆமா அப்படியே பெண்ணாக பிறந்தவளுக்கு 16வது நாளையில பேர் கொடுக்கணும் இல்லையா ஆமா அதனாலே பெண்ணாக பிறந்தவளுக்கு ஆமா ஐயன் அருளாலே நமக்கு பெண் குழந்தை பிறந்ததுனால ஆமா ஆமாம்மா அவ அரியனாச்சு அரியனாச்சு ஏ அரியனாச்சு என்று அழகுடனே அரியனாச்சு அப்படியே அந்த ஆப்ப நாடு இழுவ நாட்டிலே ஜெகவீர பாண்டியருக்கும் பெரிய நாச்சியார் அம்மாளுக்கும் பிறந்த மகளுக்கு ஆமா அரிய நாச்சியார் என்றே பெயர் கொடுத்தார்கள் கோடி அதனாலதான் நெக்குன்னு சொல்லுதோம் ஆப்ப நாட்டானின் அரிய நாச்சியார் அப்படின்னு சொல்லுதோம்ல அந்த பெண்ணானவளுக்கு அரிய நாச்சியார் என்று பெயர் நாமங்களை கொடுத்து ஆமா அந்த அரிய நாச்சியார் பெண்ணானவளை அடடே ஊட்டி மெல்ல வளர்த்துவாரா ஊட்டி மெல்ல வளர்த்துவாரா உடம்பு எல்லாம் நெய்யுரக தேத்தி வளர்த்துவாரா தேவம் எல்லாம் நெய்யுரக நாளும் ஒரு மேனியுமா நாளும் ஒரு மேனியுமா பொழுது ஒரு அரியனாச்சியா பெண்ணவள தரையில விட்டோமானா அவ தண்ட காலு நோகும் என்று பூமியிலே விட்டோமானா பாத நோகும் என்று தோளதிலே தொட்டில் கட்டி தொடகதிலே நடவரத்தி பாரதி மாரோடு தொட்டில் கட்டி மடியதிலே நடவரத்தி பாரதி சீரோடும் சிறப்போடும் செல்வமாக வளர்த்து வருகிறார்கள் ஆமா அந்த ஆப்ப நாடு இழுவையிலே ஆமா அந்த ஜெகவீர பாண்டியரும் பெரிய நாச்சியாரும் ஆமா ஒரே மகளாகிய அரிய நாச்சியாரை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார்கள் கல்வி கலைக்காணியங்களை படிக்க வைத்தார்கள் ஆமா ஆமா அப்படி இருக்கும் போது ஆமா வயது 16 வயதாச்சு சரி 16 வயதிலே அந்த அரிய நாச்சியா பருவமங்கையானா இருக்கா அப்படி இருக்கும் போது மகா ஆளா இருக்காளே ஒத்தைக்கு ஒரு மகா ஆமா தாயா தலைமகா அதனால முதல்ல ஜோசியர்கிட்ட போய் இவர் ருதுவாகிய ஜாதகத்தை குறிக்கணும் என்று நேரங்காலங்களை எல்லாம் எழுதி ஜோசியர் வீட்டுக்கு வருகிறார்கள் ஜோதிடர் வீட்டுல வந்து அந்த நேரங்காலத்தை சொல்லும் போது அதாவது பார்த்தார் ஜோதிடர் ஐயா ஜெகவீர பாண்டியரே அம்மா பெரிய நாச்சியாரே உங்க மகளாகிய அரிய நாச்சியா ஆளான நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் தெரியுமா திருவோணம் திருவோணத்துல பிள்ளைல உட்கார்ந்தா பெத்தவங்கள ஒரு ஓணமா ஆக்கிரும் பாத்துக்கோ அதனால இந்த பெண்ணுக்கு 18 வயசு ஆகும் போது உங்களையே இருப்பிடத்தை விட்டு கிளப்பிரும். ஆமா அப்படியா நீங்க இந்த ஆப்ப நாட்டை விட்டு வெளியில போகக்கூடிய காலம் வரும்.
என்று சொல்ல சரி அதுக்காண்டி என்ன செய்ய முடியும்? நேரமும் காலமும் விதியும் நம்ம கையிலையா இருக்கு? இருந்தாலும் இருக்கட்டும் பரவாயில்லை என்று அந்த ஜெகவீர பாண்டியரும் பெரிய நாச்சியாலும் ஜாதகங்களை குறித்து வாங்கி வந்து மகளாகிய அரியநாச்சிக்கு தலைக்கு தண்ணீர் ஊற்றினார்கள். சடங்கு சாஸ்திரங்களை கழித்தார்கள். அப்படி இருக்கும்போது 17 வயது முடிந்தது, 18 வயது ஆனது. அப்படி இருக்குகிற காலத்துல அந்த ஆப்பநாடு கெலுவநாடு 6 பங்கு தேசத்திற்கு அங்கே யாரு வருகிறார்கள்? வடநாட்டு மக்கள் வருகிறார்கள். யார் வருகிறார்கள் தெரியுமா? வடநாடு தேசத்தில வடநாடு தேசத்தில வாழ்ந்து வரும் கூட்டம் எல்லாம் பட்டாணி துறம வந்தா யாரெல்லாம் வாராரானா நவ்வாப்பு காலத்தில பட்டாணி துறம வந்தா சாய்வு மாறு கூட்டம் எல்லாம் ஆப்பநாடு வாராரே. வடநாட்டிலே இருந்து வரக்கூடிய ஆமா அதாவது என்ன நவாப்பு காலத்துல இருந்து வடநாட்டுல இருந்து ஆமா தென்னாட்டுக்கு வஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் தான் ஆமையோ இந்த நவாப்புமார்கள். ஆமா அந்த பட்டாணி துறமகன் ஆமா அந்த என்ன நவாப்பு துறை என்று சொல்லக்கூடிய ஆமா அவருக்கு ஒத்தைக்கு ஒரு மகன். ஆமா அந்த நவாப்பானவன் ஆமையோ அந்த பட்டாணியும் பட்டாணி துறைமகன் நவாப்பும் ஆமா அப்படியே வந்து ஆப்பநாட்டு கிழவநாட்டில இடம் வாங்கி ஆமா ஆடு மாடுகளும் வாங்கி சரி அது மேய்ப்பதற்கு சம்பளத்துக்கு ஆளும் வச்சு ஆமா அப்படி இருக்குகிற காலத்துல என்னம்மா இந்த ஆப்பநாடு கிழவையிலே வாழ்ந்து வரும் ஆமா ஜெகவீர பாண்டியர் பெரிய நாச்சியா பெற்றெடுத்தவங்களாகிய அரிய நாச்சியா பெண்ணானவா. ஆமா ஆமா எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறா தெரியுமா? பெண்ணு காணா பெண்ணழகு பேடை கொண்ட மயிலழகு அழகிலேயும் சிறந்தவள் தான் மாவட்டத்திலே உயர்ந்தவதா அவன் மூக்கழகா மொழியழகா முகத்தினோட தன்னழகா அரியநாச்சி பெண்ணவளோ அரியநாச்சியாரானவா பெண்ணுக்கு பெண்ணழகு பேடு கொண்ட மயிலழகு ஆமா அழகிலே சிறந்த அமிஷத்திலே உசந்தவா ஆமா ஓலப்பூ செய்யல ஒரு பாகம் தலைமுடி இருக்கு இருக்கு அப்படி அழகோடு இருக்கும் போது அவளுக்கு 18 வயசு. சரி அதுதான் அவளுக்கு ஆகாத காலம் அமடு வருங்காலம். ஆமையோ அப்படி இருக்க ஆமா இந்த ஆப்ப நாட்டில இந்த சந்தனத்தேவர் ஜெகவீர பாண்டிய வீடு 7 அடுக்கு மாளிகை. அப்பா மக வெயில்ல வரக்கூடாதுன்னு 7 அடுக்கு மாளிகையிலேயே ஏகாந்த ஜன்னல் போட்டு ஆமா வெற்றி வேறாலே அமைத்திருந்தாராம். ஜன்னல் அசைக்கப்படாதல்லவா இங்க பாரப்பா. அப்படி இருக்க ஆமா அந்த 7:30 இருக்கும் போதே அந்த அரியநாச்சியாரானவா குளித்து மொழிவி ஆமா அப்படியே 7வது மாடியில வந்து சரி கூந்தல சினுக்கு வழி வச்சு சிக்கு எடுக்க. யாரு? இந்த ஜெகவீர பாண்டியன் பெரிய நாச்சியா மகா அரியநாச்சியா. அப்படி தலைய சிக்கு எடுக்கும் போது அந்த உதிர்ந்த முடி கீழே விழுது. அப்படி விழும்போது இந்த ஆப்ப நாட்டிலே வாழ்ந்து வரும் பட்டாணி துறமவன் அந்த நவ்வாப்பு அப்படியே வெள்ள குதிரையில நகர்வலமா வாரான். அவன் வெள்ள நல்ல குதிரையில வேகமாக வாரானே. பட்டாணி துறம வந்தான் துறை மகந்தான் இந்த தவாப்பு துறைய வந்தான் ஆப்ப நாடு கிழவையில ஆப்ப நாடு
கழுவையிலே அந்த நவாப்பு மவன் ஆமா அந்த பட்டாணி துறை மவன் நவாப்பு துறை வரும் பொழுது ஆமா இவ தலைய சிக்க எடுத்துக்கிட்டு இருந்தா மாடியில ஆமா இவ கூந்தலானது உதிர்ந்த முடி ஆ, அந்த அரமனைக்கு கீழே வந்து விழுந்து கிடக்கு. ஆமோ. இந்த குதிரை அப்படியே பாஞ்சு வந்ததில்ல வெள்ள குதிரை. ஆமா இந்த குதிரையுடைய கால்ல போய் இந்த தலைமுடி சிக்குச்சான். ஐயா அந்த குதிரை கால்ல முடி சிக்கி ஆமா குதிரை அப்படியே முடஞ்சாஞ்சு விழுது, காலை நவட்ட முடியல. என்னடா இது ஆ, ஓடி அந்த குதிரை முடஞ்சாஞ்சு விழுத, ஆமா கால்ல ஏதோ சுத்தி இருக்கு ஆமையோ. அப்படின்னு இந்த நவாபுத்தூரை போய் அந்த தலைமுடிய ஆ, கால்ல போய் பார்க்கான். தலைமுடி ஏப்பா. தலைமுடிய பார்த்தா ஒரு பெண்ணினுடைய தலைமுடி. ஆமா, பொம்பளை முடி. அந்த தலைமுடி அளந்து பார்த்தா சரி. ஒரு பாகம், என்ன ஒரு முழம், நீளம். ஒரு சான்பவ மிச்சமும் இருக்கு. ஏப்பா. அப்ப இவ்வளவு நீளத்துக்கு மேல இருந்திருக்கு. சரியான நீளம். ஆமா. அப்ப பார்த்தான், சரி. இது யாருடைய தலைமுடியோ? தலைமுடியோ தலைமுடியே இந்த அழகுனா அவ தன்னழகு எப்படியோ எப்படியோ அப்படி இருக்க சரி இந்த முடிக்கு சொந்தக்காரியா இருக்கவா அழகோடு இருப்பா. இருக்கணும். அதனால என்ன நம்ம மாலையிட்டு மனம் முடிச்சா அந்த பெண்ணை தான் நம்ம மனம் முடிக்கணும். மனம் முடிக்கணும். யார் நினைக்கா? யாரு இது? அந்த நவாப்பு துறை நினைக்கான். மனசுல நினைக்காத. அப்படி நினைக்க சரி ஏறெடுத்து பார்த்தான். என்ன இந்த ஜெகவீர பாண்டியன் மகளாகிய அரியநாச்சியா மேல நின்னு தலை உணத்துதா. ஆமா ஆனா இவன் தான் பார்த்தான், அவ பார்க்கல. பார்க்கல. அப்படி இருக்க சரி அடேங்கப்பா, அப்பா இந்த ஆப்ப நாட்டுக்கு அதிபதியா வாழ்ந்தவரும் ஜெகவீர பாண்டியன் ஆமா பெரிய நாச்சியார் மகாதானே இது? இவள் அரியநாச்சியா தானே? ஆமா இவ தலைமுடிதானோ இது? இது அப்போ ஒரு நாள் ஒரு பொழுது நம்ம மாலையிட்டு வாழ்ந்தாலும் இப்பேற்பட்ட நம்ம பெண்ணை நம்ம கல்யாணம் முடிக்கணும். முடிக்கணும். யாரும் நினைப்பாமல அழகா ஒரு பிள்ளை போச்சுன்னா அதான் கேட்டேன். கல்யாணம் முடிச்சா இவளை கல்யாணம் முடிக்கன்னு நினைக்காமல. அதான் கேட்டேன். இல்லைனாலும் போனாலும் நான் அந்த கோயிலுக்கு முளைப்பாரிக்கு வந்தாலே சரி. இங்க இருக்க மச்சாமார் பூரா இதுதான் சாக்கணும். அன்னைக்கு தான் கொண்டாந்து மாலையை போடுவாங்க, ரூபாயை குத்து. ஏன்னா கல்யாணம் அன்னைக்கு ஆசை ஆசை யார விட்டுச்சு? அவர் பாட்டு குத்திட்டு போட்டுமே. ரூபாவே கூறு கட்டவன அவர் பாட்டு போட்டுட்டு போட்டோம். மாலைய அப்படி இருக்க தாயி. அப்ப பார்த்தான் அந்த நவாப்பு துறை ஆமா வீட்டுல வந்து சாப்பிடல, அண்ணன் தண்ணி அருந்தல. இந்த கையில முடிய சுத்தி வச்சுக்கிட்டு அவ மேல உள்ள மோகத்துல ஆள் உருகிக்கிட்டு இருக்கான். புரியுதுல? அப்போ அந்த பட்டாணி துறமவன் வந்து ஐயா நான் பெத்த மவனே, ஆத்து. ஏ மவனே மகனே. உனக்கு என்னடா ஆச்சு? என்னப்பா ஆச்சு? எதுக்கு இப்படி ஏங்கிக்கிட்டு இருக்க? ஆமா உனக்கு எதுவும் வேணும்னா சொல்லு, உடனே வாங்கி தரோம். வேணுமா? நமக்கு வேணுங்க சொத்து சுகம் இருக்க, ஏன் அவனை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அவன் பார்த்தான். என்ன அவன் பார்க்கும் போது சரி அவன் கையில இருந்த முடிய பார்த்து இது என்ன முடிய சுத்தி வச்சுக்கிட்டு இருக்க என்ன முடிய கையில சுத்தி இருக்க என்று சொல்ல, சரி இந்த மாதிரி நான் குதிரையில ஊர்வலம் சுத்தி போனேன். போனேன். அந்த ஆப்ப நாட்டுக்கெல்லாம் அதிபதியா வாழ்ந்து வரும் ஜெகவீர பாண்டியன் அவர் மனைவி பெரிய நாச்சியாருடைய ஆமா மகள் அரியநாச்சியா சரி மாடியில நின்னு தலை உணர்த்தினா. உணர்த்துனா அந்த கூந்தல் முடி குதிரை கால்ல சிக்கி நான் கீழே விழுந்தேன். கீழே விழுந்துட்டேன். அன்னைக்கு விழுந்தவன் தான் நான் இன்னும் எந்திரிக்கல. எந்திரிக்கலப்பா. அதனால என்ன நான் உங்களுக்கு பிள்ளையா இருக்கணும்னா ஆனா எனக்கு நம்ம இனத்துல பொண்ணு பார்க்காதீங்க. தேவையில்ல, எனக்கு வேண்டாம். அம்பிட்டு ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு தான் போட்டுக்கிட்டு இருப்பான். இருக்காங்க. அதனால சரிப்பட்டு வராது. அந்த ஆப்ப நாடு கிழவநாடு அதிபதி அந்த ஜெகவீர பாண்டிய மகளாகிய அரியநாச்சியால எனக்கு பொண்ணு கேளுங்கன்னா போடி. பார்த்தார் அந்த பட்டாணி துறை. தொர. ஐயா ஐயா நான் பெத்த மவனே, மகனே ஐயா என்னப்பா நம்ம என்ன குலம், என்ன கோலம் அவங்க என்ன குலம், என்ன கோலம் நம்ம என்ன மதம், மதம் அவங்க என்ன மதம். என்ன மதம் அதனால நமக்கு நம்ம போய் பொண்ணு கேட்டா கொடுப்பாங்களாடா? கொடுக்க மாட்டாங்க. நம்ம தலைய அறுத்து போடுவோம். அறுத்து போடண்டா. எப்பா என்ன நீங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி சரி எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். வேணும். இல்லைன்னா நான் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா நான் சாப்பிடவும் மாட்டேன். சாப்பிடவும் மாட்டேன். நாக்க பிடிங்கிருவாமங்க, நான் நஞ்சரைச்சு குடிச்சிருவாமங்க. ஆச்சரியம்னா. ஆமா. அப்படியா? ஆமா. சாம்பளம் கட்டுற அவளுக்கு மாட்டோம். எவ்வளவு அரியநாச்சி கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை பெத்த பிறகு அரியநாச்சில அதான் கேட்டேன். ஓ கதையில கதையில அப்படி இருக்க அந்த நவாப்பு கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆமா நவாப்பு கூட்டமெல்லாம் ஐயா, நவாப்பு கூட்டமெல்லாம் அந்த பட்டாணி துரமா வந்தா ஐயா மேலதள முழக்கத்தோடு நல்ல சீர்வரிச தட்டுடனே
மேலதாள அடித்து சீர்வரிசை தட்டோட ஆமா இந்த ஜெகவீர பாண்டியன் அரமனைக்கு அரிய நாச்சியால பெண் கேட்க வராங்க. சரி ஒரு மறவர் குலத்துல ஒரு முஸ்லிம் குலத்துல இருந்து பெண் கேட்க வராங்க. ஆறாங்கல அப்ப பார்த்தார்கள், ஆமா ஐயா ஜெகவீர பாண்டியரே, என்ன என் மகன் குதிரையில வந்திருக்கான். உம்ம மகளுடைய தலைமுடி குதிரை காலில் சிக்கி கீழே விழுந்திருக்கான். உம்ம மகளை பார்த்துருக்கான். சரி கெட்டுனா உம்ம மகளை தான் கெட்டுவேன், இல்லைன்னா கல்யாணமே வேண்டாமுங்க. அதனால ஆமா உங்க மகளை நாங்க பெண் கேட்டு வந்திருக்கோம். ஆமா எங்க மகனுக்கு நீங்க நிக்கா பண்ணி வைங்க. என்னது நிக்கா நிக்கா கல்யாணம் திருப்பூட்ட சொல்றாரு. சரி அவங்க மொழியில அப்படிதானே சொல்லுவாங்க. அதனால நீ நிக்காவா பண்ணி பண்ணதுக்கு கேட்டு வந்திருக்க. ஆமா வவாத்து பண்ணதும் பாரு. வவாத்துனா உனக்கு ஜுவாலியா உனக்கு தேவமாறு விட்டு பொண்ணு கேட்கும் என்று சொல்லி பார்த்தார் அந்த ஜெகவீர பாண்டிய. ஐயா எங்களுக்கு அது பழக்கம் கிடையாது. நாங்க என்ன குலம், நீ என்ன குலம், எங்க மதம் என்ன, உன் மதம் என்ன, நீ அப்படி இருக்கும்போது எங்க வீட்டுக்கு பெண் கேட்டு வரலாமா? அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி மறவனுக்கு மரத்தி என்று வாழும் மறவர் குல கூட்டம். நாங்க எங்க குலத்துல ஒரு பழக்கம் உண்டு. ஒரு பெண்ணை கெட்டி கொடுத்து அந்த பெண்ணை வாக்கப்பட்டு போன அன்னைக்கு ஒரு கொஞ்ச காலத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த பையன் இறந்துட்டாம்னா எங்க குலத்துல மறுத்தாலி நாங்க கெட்ட மாட்டோம். அறுத்தா மறுத்து கெட்ட மாட்டோம் என்று சொல்ல. அப்படியா, சரி, நீங்க கொஞ்சம் யோசிக்கிய. என்னையா இருந்தாலும் உங்க வீட்டு பெண்ணை நீங்க கெட்டி தந்தா நாங்க கெட்டிக்கிட்டு போவோம். இல்லன்னு வச்சுக்கோங்க, கடத்திட்டு போய் தான் தாலி கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு எதிர்த்து விட்டார்கள் இந்த நவாப்புமார்கள். என்று மார்பு தட்டி சபதம் வைத்து எண்ணி 8 நாளைக்குள்ள உம்ம மகளை நீர் பெண் தரலையானா எங்க நவாப்பு கூட்டம் எல்லாம் படையெடுத்து உம்மல் மகளாகிய அரியநாச்சியாலை எங்கள் மகனுக்கு நாங்கள் நிக்கா செய்து வைப்போம், உங்கள் மீது போர் தொடுப்போம் என்று சொல்ல அப்படியே சென்று விட்டார்கள். பார்த்தார்கள், இந்த ஜெகவீர பாண்டிய 6 பங்கு நாட்டுக்கோ அறிக்கை கொடுத்தார். 6 பங்கு நாட்டார்களும் வாங்க, நம்ம சில ரகசியங்கள் பேச வேண்டியிருக்கு என்று சொல்ல அவர் அண்ணன் தம்பி 6 நாட்டு மறவர்களுக்கும் அறிக்கை கொடுத்தார். 6 நாட்டு மறவர்களும் ஒன்று கூடினார்கள். இவளுக்கு அன்னைக்கு 18 வயசு முடியக்கூடிய நேரம், ஆகாத காலம் அமடு வருங்காலம். அப்போ ஒரு பெண்ணுக்கு விதி எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. அப்ப பார்த்தார்கள் இந்த 6 பங்கு நாட்டார்கள் எல்லாம், அதாவது நம்ம வச்சிருக்கிறது ஒரு பெண் பிள்ளை, ஆனா இவன் ஒரு அடுத்த இனத்துக்காரன், அடுத்த மதத்துக்காரன். நம்ம பிள்ளைய பெண் கேட்டு வாரான், அடுத்தவனுக்கு நம்ம பெண்ணை கொடுத்துட்டோம்னா அதை விட இழிவு வேற எதுலையுமே கிடையாது. அதனால ஒரு வடுவரக்கூடிய ஒரு பெண்ணை நம்ம வைத்து பார்ப்பதை விட இவளை குளிய வெட்டி இறக்கிட்டா என்ன, நம்ம குலத்தை நம்ம காப்பாத்தியாகணும். பெற்ற மகளை பழி கொடுத்தாது நாமல் பிறந்த குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த 6 பங்கு நாட்டார்கள் எல்லாம் ஆப்ப நாட்டு மறவர்கள் ஜெகவீர பாண்டியர் அண்ணன் தம்பிகளை அழைத்து, அந்த காலத்துல வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய கிடங்கு இருக்கும். எதுக்கு தெரியுமா? தானிய கிடங்கு. அந்த காலத்துல தானிய கிடங்கு வெட்டி வருஷா வருஷம் விளையக்கூடிய தானியம், இந்த கம்மம்புல்லு, சோளம், தினையரிசி, இந்த மாதிரி பொருள் எல்லாம் அதுல போட்டு மேல பலகை போட்டு மூடி வச்சிருப்பாங்க. வேணுமுங்க நேரம் உள்ள ஏணி வச்சு இறங்கி தானியத்தை மேல அள்ளணும், மீதி நேரம் மூடி வச்சுக்கிடுவாங்க. பாத்தியா? அதனால அப்படி இருக்கும் போது அவன் பார்த்தார்கள், அந்த ஆப்ப நாட்டு மறவர்கள் அண்ணன் தம்பிகளை அழைத்து மகளை இன்னைக்கு குழிக்குள்ள இறக்கிட்டு நம்ம இந்த நாட்டை விட்டு காலி பண்ணி போயிடணும். அதனால வீட்டில் இருக்க பொட்டணங்களை எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி, அந்த காலத்துல
அந்த தானிய கிடங்குல இவளை இறங்க சொன்னாங்க. எம்மா மகளே, ஏ அரியநாச்சியா, ஒரு தங்க கிண்ணம் வீட்டுல இருந்தது, உள்ள விழுந்துருச்சு, அத போய் நீ எடுத்துட்டு வாமா அப்படின்னு ஏணிய வச்சு இவளை இறங்க சொன்னாங்க. இந்த அரியநாச்சியா கீழே இறங்கினா பத்தியா, இறங்கி குனிஞ்சு தேடிக்கிட்டு நிக்க ஏணிய தூக்கிட்டாங்க. அப்படி ஏணியை எடுத்த உடனே, எப்பா ஏணிய ஏன் எடுக்கிய, நான் உள்ளெல்லாம் நிக்கமனா. பெத்த மனசு ஏதாவது பேசுனாங்களா? மறவர்களுக்கும் மானம் மட்டுமே முக்கியம் என்று சொல்வார்கள். ஆமா, வழி தவறிடுச்சுன்னா பெத்த பிள்ளையா இருந்தாலும் கொள்ளுதுக்கு யோசிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அவளை உள்ள இறக்கின உடனே இந்த கம்மம்புல் இருக்கோரு, கம்மம்புல்லை மூடையை கொண்டு வந்து உள்ள தட்டுதை. ஏன்னா கம்மம்புல்லுனா மேலே ஏற முடியாது, வழுவிக்கிட்டு போகும். அப்படி கம்மம்புல்ல போட்டு மூடின உடனே இவ அழுது புலம்பினா, என் தகப்பா, நான் என்ன பாவம் செய்தேன், நான் தப்பா நடக்கல, தவறி நடக்கல, யாருக்கோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி என்ன இன்னைக்கு கொள்ளுதியல என்று அழுது புலம்பினா. அழுது புலம்பி சாபங்களை கொடுத்தா. அப்படி இருக்க 7 தலைமுறைக்கும் உங்களுக்கு பெண் வாய்க்காது, அப்படியே பெண் பிறந்தாலும் என் போல் அழகோடு இருக்காது என்று சொல்ல, அவ வாக்குனால 7 தலைமுறை வரைக்கும் தேவமார் வீட்டில் பொட்ட பிள்ளைகளே அதிகம் இல்லாம இருந்துதான். இப்பமும் பாருங்க, சில வீடுகள்ல 2-3 ஆம்பளை பையன் இருக்கும், பொட்ட பிள்ளை ஒண்ணுதான் இருக்கும். அரியநாச்சியா அவ கொடுத்த சாபம் தான். அப்படி இருக்க அவளை உயிரோட கிடங்குக்குள்ள இறக்கி கம்மம்புள்ள போட்டு மூடி, பலகைய போட்டு மூடிட்டு, அந்த 6 பங்கு நாட்டு மறவர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள விளக்கை ஏத்தி வச்சுட்டு, யமுனா ராத்திரி நேரத்துல நவாப் வந்தா வீட்டுல ஆள் இருக்குன்னு தெரியணும் என்று பரிவாரங்களோடு கிளம்பும் போது எங்கே வருகிறார்கள் தெரியுமா? ஆப்ப நாடு தானை கடந்து, ஐயா ஆப்ப நாடு தானை கடந்து மாறாரே மறவரெல்லாம் ஆப்ப நாட்டு எல்கைக்குத்தான் அவசரமா வாரார்களே. ஆப்ப நாட்டை கடந்து ஆப்ப நாட்டு எல்க வரைக்கும் வந்துட்டாங்க. ராத்திரியோட ராத்தியா அங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போதுதான் நினைக்காங்க, ஏதாவது பொருளை விட்டுட்டு வந்துட்டோமா அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க சிந்தனைக்கு எட்டுது. வீட்டுல இருந்த பொன் பொருள் நகை நட்டு தானியம் அத்தனையும் எடுத்துட்டாங்க. ஆனா இவங்க சங்கஞ்செடி மூட்டுக்குள்ள எடுத்தார்களே, இந்த பூலுடையார் சாஸ்தாவை அரமனையில வச்சுட்டு வந்துட்டாங்க. ஐயையோ, நம்ம தெய்வமாகிய ஐயன் பூலுடையார் சாஸ்தாவை மறந்து வந்துட்டோமே, அவரை விட்டுட்டு வந்துட்டோமே. குலத்தை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்க கூடாது. அதனால சாஸ்தாவை இங்க விட்டுட்டு போனா நமக்கு மதிப்பு கிடையாது. நம்ம சாஸ்தாவை நம்மளோடு அழைச்சிட்டு போயிடணும். இப்ப ஊருக்குள்ள போனோமானா, நம்ம ஊருக்குள்ள போனா நவாப்பு பாத்துருவான் என்ற அரமனைக்கு பின்புறமாக வந்து மாடியில ஏறணும்னா கயிறு ஏதாவது வேணும். இருட்டுக்குள்ள எந்த கயிறை தேட முடியும்? பார்த்தார்கள், கீழே சொரக்கொடி கிடக்கு. இந்த சொரக்கொடியை எடுத்து கொடியாக கயராக பயன்படுத்தி மாடியில ஏறி அந்த ஐயனுக்கும் மெய்யனாக பூலுடையார் சாஸ்தாவுடைய விக்கிரகத்தை, இந்த பூலாத்தி கூட பெரம்பு கூட இருக்கு பத்தியா, இந்த பெரம்பு கூடையில பூலுடையார் சாஸ்தாவை எடுத்து வச்சு தலையில வச்சுக்கிட்டு அந்த சொரக்கொடியை பிடிச்சுக்கிட்டே இறங்கிட்டாங்களாம். அப்ப சொரக்கொடி உதவி இருக்கு இல்லையா, அப்ப அந்த சொரக்கொடி மேல இந்த தேவமார்கள் கை வைத்து சத்தியம் செய்தார்களாம். ஏ சொரக்கொடியே, எங்க குல தெய்வத்தை நாங்க எடுப்பதற்கு நீ உதவி செய்ததுனால இந்த தேவமார்கள் வம்சம், மறவர்கள் வம்சம், பூலுடையார் சாஸ்தாவுடைய வரிக்காரங்க, நாங்க எங்கெங்க இருந்தாலும் பிறக்கும் பிறக்கும் பிள்ளெல்லாம் எங்க சாவு தலைமுறைக்கு நாங்க சொரக்காயே திங்க மாட்டோம் அப்படின்னு சொரக்கொடிக்கு மேல சத்தியம் செய்து கொடுத்தார்களாம். அதனாலதான் சொரக்காய் சாப்பிட மாட்டோம். சாப்பிட்டா காது கேட்காம போயிரும். அப்படி இருக்க அந்த பூலுடையார் சாஸ்தாவை எடுத்துக்கொண்டு எங்க வருகிறார்கள் தெரியுமா? அவர் ஆப்ப நாடு தனை கடந்து அறிமுகமா வாராரே.
கழுகுமலை பாதையாக சங்கர கோயில் விட்டு அந்த திருநெல்வேலி எல்க விட்டு மறுகள் தலை வாராரு வாராரு இந்த மரபரோட மறுகால் தலை வாராரு மறுகால் தலை தன்னதில கொடி மலையதில ஒத்த நல்ல புளிய மரம் சுட்டடி வெட்ட பாறையில பாராரே வண்டியர்கள் அந்த மறுகால் தலையிலே உலக்குடி மலையிலே ஆமா ஒத்த புளிய மரம் சூட்டடி வட்டப்பாறை ஆமா ஆமாம்மா அதிலே வந்து ஆமா இந்த பிரம்பு கூடையில இருந்த போலுடையார் சாஸ்தாவை இறக்கி வைத்தார்கள் ஆமா ஆமாம்மா அன்று இரவு அங்க தங்கி ஆமா மறுநாள் காலையிலே எழுந்து ஆமா நாம இங்கிருந்து வேற எங்காவது போவோமே போவணும்ல அப்படின்னு ஆமா இந்த உலக்குடி மலை ஒத்த புளிய மரம் சூட்டடி வட்டப்பாறை சூட்டடி வெட்ட பாரு அதுல இறக்கி வச்சாங்க இல்லையா அந்த பூலுடையார் சாஸ்தா ஆமா அந்த பூலுடையார் சாஸ்தா இருக்கக்கூடிய அந்த பெரம்பு கூடைய போய் தூக்குதாங்க என்ன என்ன இந்த பூலுடையார் சாஸ்தா அந்த பாறையோடு பாறையா பத்தி அப்படி அங்கனையே நிலைய வாங்கிட்டாரு ஆமா ஆமா அப்படி இருக்கும் போது என்ன அதிலே ஒருவர் மீது ஆமா அந்த ஆப்ப நாட்டு மறவர்கள் அண்ணன் தம்பியாக வந்தாங்க இல்லையா ஆமா அந்த 7 வீட்டு மறவர்கள் மீது சரி இந்த பூலுடையார் சாஸ்தா கோமரமா பயிரெடுத்து ஆமா மக்களே மக்கள்களே நீங்க எங்கெங்கு சென்று இருந்தாலும் ஆமா வருடத்துல ஒரு தடவை பங்குனி உத்திரம் திருவிழா வந்து ஆமா ஆமா என்ன நீங்க இங்க வந்து வணங்கிட்டு போங்க போங்கலேன் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அதனால நான் இந்த இடத்துல நிலைய வாங்கி இருக்கேன் ஆமா பூலுடையார் வரிதார மக்கள் எல்லாம் வருஷத்துல ஒரு தடவை பங்குனி உத்திரத்தன்று ஆமா என்ன வந்து நீங்க வணங்கிட்டு போங்க ஆமாம்மா என்ற ஐயன் பூலுடையார் சாஸ்தா ஆதாளி போட ஆமா ஆமா ஆட்டு வந்து சம்மதித்து ஆப்ப நாட்டு மறவரெல்லாம் அந்த 7 வீட்டு மறவர்கள் 7000 வீட்டு மறவர்களாக ஆமா இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லயும் வந்து அமர்ந்து இருக்கிறார்கள் இருக்காங்களா அப்படி இருக்கும் போது ஆமா ஆமையோ அந்த மறுகால் தலையிலே உலக்குடி மலையிலே ஆமா ஒத்த புளிய மரம் சூட்டடி வட்டப்பாறையிலே அமர்ந்திருக்கிறார் பூலுடையார் சாஸ்தா 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 அப்படி இருக்கும் போது என்ன அங்கே கதை என்ன நடக்கு என்ன மறுகால் தலை தன்னதியிலே மறுகால் தலை தன்னதியிலே சீவலப்பேரி கிராமத்திலே யாரெல்லாம் வாழ்ந்து வார நடுக்காட்டு மன்னர்களா நந்த கோணார் வம்சங்களா ஆயர் குல மக்கள் எல்லாம் ஆடோடு மாடோடு ஆனந்தமாய் வாழ்ந்து வாரா சீவலப்பேரி கிராமத்திலே யாதவ மக்கள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகிறார்கள் ஆமா ஆமா அப்படி வாழ்ந்து வரும்போது இந்த ஆயர்குல மக்களுக்கெல்லாம் ஆடு மாடு கூடு குட்டி அதிகம் ஆமா இருக்கலாம் அப்படி இருக்க ஆமா ஒவ்வொரு பேர் வீட்லயும் காராம்பசு அதிகம் உண்டு அப்பப்பா இப்படி இருக்க அந்த 1000 காராம்பசுகளையும் மேய்ச்சலுக்கு பத்தி ஆமா இந்த ஒலக்குடி மலைக்குத்தான் மேய்ச்சலுக்கு பத்திட்டு வருவாங்க பாத்துக்கோங்க ஆமா ஆமா அப்படி பத்திட்டு வரும்போது அதுக்கு ஆமா ஆடு மாடு மேய்ப்பதற்கு ஒரு காவலாளி சரி அப்படி இருக்கும்போது என்ன ஒரு காராம்பசு கண்ணுக்குட்டி ஈனி 7 நாள் ஆகுது ஆமா ஆமா அப்படி இருக்க என்ன அந்த மத்தியான வேளையில ஆமா இந்த காராம்பசு கண்ணுக்கு இந்த மறுகாலத்துல ஒலக்குடி மலை சரி ஒத்த புளிய மரம் ஆமா சூட்டடி வட்டப்பாறை ஆமா அதுல பாறையோடு பாறையா பத்தி இருக்காரே இந்த பூலுடையார் சாஸ்தா சாஸ்தா இந்த பூலுடையார் சாஸ்தா அந்த காராம்பசு கண்ணுக்கு தெரியுது ஆமா அப்படி இருக்கும் போது ஆமாம்மா அந்த காராம்பசு ஆனதுதான் ஆனதுதான்
வருகுதையா வருகுதையா எங்கே வருகுதானா வருகுதானா கூட்டத்தையே விளக்கி கொண்டு காராம்பசு வருகுதையா வருகுதையா வலக்குடி மலையதிர மறுகால் தல தன்னதிர ஒற்ற நல்ல புளிய மரம் சூட்டடி வட்ட பாறைக்குத்தான் புலுடையார் பக்கத்தில் புலுடையார் பக்கத்தில் அந்த காராம்பசு வருகுதையா அப்படியே அந்த காராம்பசுவானது எங்கே வருகிறது மறுகால் தலையிலே உலக்குடி மலையிலே ஒத்த புளிய மரம் சூட்டடி வட்டப்பாறை அந்த பாறைக்கு பேரு சூட்டடி வட்டப்பாறை பாறையோடு பாறையா பத்தி இருக்காரு இந்த ஐயா பூலுடையார் சாஸ்தா இந்த சாஸ்தா இருப்பது அந்த காராம்பசு கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படியே வந்து இந்த முன்கால மண்டிக்கிட்டு பின்காலை தூக்கி வைத்து இந்த பூலுடையார் சாஸ்தா சரசுல பால் தன்னாப்புல சொரியுது பால் தன்னாப்புல சுரக்குது அதாவது அந்த மறுகால் தலையில ஐயன் பூலுடையார் வாசல்ல ஒரு இடத்துல சுண்ணாம்பு கரைச்சு ஊத்திருப்பாங்க தெரியுமா இங்க இருந்து போவையில வெள்ளையா தெரியும் அது எதுக்கு ஊத்திருக்காங்க அந்த காராம்பசு பால் கறந்து வடிஞ்ச தடம் தான் அது அது அடையாளத்துக்கு இருக்கணும் என்பதற்காகத்தான் அந்த இன்னைக்கும் காலங்காலமா அந்த சுண்ணாம்பை கரைச்சு ஊத்துதாங்க இல்ல வேலை இல்லாம சும்மாவா ஊத்துதாங்க அப்படி இருக்கும் போது பார்த்தார்கள் வீட்டுக்கு வந்தா ஒரு காராம்பசிட்ட பால் இல்ல யாதவ மக்கள் எல்லாம் அந்த பையனை பிடிச்சு கேட்காங்க ஏடா ஒண்ணு உண்மைய சொல்லு பால் கறந்து நீ குடிச்சாலும் பரவாயில்ல அத பத்தி நாங்க ஒண்ணு நினைக்க மாட்டோம் இல்ல நீ எதுவும் விலைக்கு கண்டு விக்கியா செஞ்சாலும் செய்வோம் கல்லப்பே இல்ல சில ஆளு இப்ப வியாபாரம் பண்ணுதாங்கல்ல அதான் கேட்டேன் ஆமா அப்படி இருக்க அவன் பார்த்தார்கள் இன்னைக்கு நான் கண்டுபிடிக்கும் ஐயா ஆமா நான் திருடல களவு செய்யல இல்லையே என்னன்னு நான் பாக்கேன் என்று சொல்லி ஆமா இந்த ஆடு மாடு மேய்க்கும் பையன் தூங்குறது போல தூங்குதான் ஆமா நல்ல மத்தியானம் 12 மணி ஆமா இந்த காராம்பசு கூட்டத்துல நின்னது கூட்டத்தை விலக்கி இந்த மறுகாலத்துல உலக்குடி மலை ஒத்த புளிய மரம் சூட்டடி வட்ட பாறைகளை இருக்காரே பூலுடையார் சாஸ்தா அவர் மேல மறுபடியும் வந்து பாலை சொரி ஆமா அப்படி இருக்கும் போது ஆமா இந்த விவரத்தை அந்த யாதவ மக்களிடத்துல சொல்ல சரிமா யாதவ மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள் என்ன வந்திருப்பது பூலுடையார் சாஸ்தா என்று தெரிந்து ஐயனுக்கு கோயிலையும் கட்டி ஆமா அந்த ஆப்பநாட்டு மறவர்களும் ஆமா அந்த யாதவ மக்களுமாக சேர்ந்து ஆமாம்மா அப்படியே பூலுடையார் சாஸ்தாவுக்கு நிலையங்களை அமைத்து அமைத்து அப்படியே வணங்கி கொண்டிருக்கிறார்கள்